முருகா ஒவ்வொரு திருப்புகழும் சொல்ல 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 அற்புதமா ஆனந்தம் ஆனந்தம். அருணகிரியாருக்கு அவர் எப்படி இல்லாமோ இருந்தார். நல்லவன் நல்லவனாகவே இருக்கிறதுல ஒன்றும் பெருமை இல்லையப்பா. அவர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தார் அருணகிரியார். உடனே அவ அக்கா ஏன்பா நீ இப்படி இருக்கே, நீ கொஞ்சம் திருந்தக்கூடாதான்னு. ஆஹா, நான் செய்ததெல்லாம் தப்புன்னு முருகன் போய் அழுது என்னோட உயிரே நான் மாய்ச்சிக்கிறேன்னு கோபுரத்து மேலே போய் நின்று, எங்க நம்ம திருவண்ணாமலையில் மேலே கோபுரத்தில் நின்று நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுக்கோன்னு கீழே விழறதுக்கு போனார், உயிரை மாய்ச்சிக்கணும்னு. உடனே விழுந்து போற முருகன் ஓடி வந்தார். ஓடி அப்பா அருணகிரி, ஏனப்பா நீலிருந்து பாடு அப்படின்னார். எனக்கு பாட்டு தெரியாதுன்னு நானும் தற்கூறி, எனக்கு ஒன்றும் தெரியாதே, நான் என்னத்தை பாடுறதுன்னு. நீ பாடுவ, நீ இப்போ பாடு அப்படின்னு வேலெடுத்து அருணகிரியாருடைய நாவல இதான். முத்தை தருபத்தி திருநகை எத்திக்கு ரஜத்தி சரவண முத்தி கொருவித்து குருவரையன ஓதும் அப்படின்னு அந்த வேலெடுத்து நாக்கில் எழுதினதும் அடாடா. அந்த அருணகிரியார் பாடின திருப்புகள் ஒவ்வொரு திருப்புகளும் அருணகிரியார் அடாடா பக்தியோட அப்படி. அதாவது நான் தான் சொன்னேனே, நல்லவன் நல்லவன் பக்திமான் பக்திமானே இருக்கிறதுல அதிசயம் இல்லை. பக்தி இல்லாதவன் பக்திக்கு வந்துட்டா அதுக்கு வேற பெரிய சிறப்பு. அதுதான் நம்ம அருணகிரி. அப்பேற்பட்ட திருப்புகழை பாடினா சொன்னாலே காது இன்பமா, ஒரே இன்பமா இருக்கு. என்ன பண்றதுன்னு இன்பம் தேன் பாயுது காது நில்லுன்னு சொல்றாப்புல தேன் பாயிறது. அப்பேற்பட்ட திருப்புகழ். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா 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 உன்னை சொல்லிகிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கையில் இன்பம். இன்பம் இன்பம் வேறு எதுவும் இல்லையப்பா. என் அப்பன் முருகனை பாடிண்டே கேட்டுட்டே சொல்லிகிட்டே இருக்கணும் போல இருக்கு.